இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பேசுறது தெளிவாக கேட்குதா? கேட்குதில்ல? அப்போ ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு யார் பதில் சொல்கிறீங்களோ திருப்பலி முடிந்த பிறகு என்னை தனிமையில் சந்திக்கவும். உங்களுக்குரிய பரிசு காத்து கொண்டு இருக்கின்றன. அதனால் காதை நல்லா கூர்மையாக வச்சு கேளுங்க, என்ன கேள்வின்னு. இன்றைய நாளின் சிறப்பு கருத்து என்ன? 5 வினாடிகள் மட்டும்தான் நேரம். இன்றைய நாளின் சிறப்பு கருத்து வில்லியனூர் திருவிழா பத்திரிகையிலே அச்சிடப்பட்டு இருக்கின்றது. அந்த சிறப்பு கருத்து என்ன? இறை இரக்கத்தின் தாய் தவறு, அதுவும் இல்லை. மரியாள், அதுவும் இல்லை. மரியாளின் சாட்சி, சரி 5 செகண்ட் முடிஞ்சு போச்சு, நானே சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு, உட்காருங்க. ஒரு நிமிஷம் பத்திரிக்கை எடுத்து பாருங்க, நன்றாக தெரியும். அன்னை மரியாள் சிறந்த பரிந்துரையாளர். யார் சொன்னது? 2 பேர். எல்லாருமே வாங்க, 50 காசுக்கு சாக்லேட் தான் வாங்கி கொடுக்கணும். அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே பிறகு என்னை பாருங்கள். உண்மையாக பதில் சொன்னவர்கள் அன்னை மரியாளின் சிறந்த பரிந்துரை அல்லது அன்னை மரியாள் ஆகச் சிறந்த பரிந்துரையாளர். அதுவும் சரியாக இந்த ஏப்ரல் மே மாதத்தில் வந்திருக்கு. நன்றாகவே உங்களுக்கே தெரியும். பங்கு சமயத்தை எதுக்கு போய் நிற்பீங்க? ஸ்கூலில் அட்மிஷன் போடணும் ஃபாதர். நீங்கள் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்தா பெட்டிட் செமினாரில் உடனே சீட்டு கொடுத்துருவாங்க, க்ளூனி ஸ்கூலில் சீட்டு கொடுத்துருவாங்க, இமாக்குலேட் ஸ்கூலில் சீட்டு கொடுத்துருவாங்க, அமலோற்பம் ஸ்கூலில் சீட்டு கொடுத்துருவாங்க. நிச்சயமாக அதுக்கு பங்குசாமியாரை நோக்கி வருவீங்க தானே? ஏப்ரல் மே மாதம் ஆனாலே இது ஒரு வாடிக்கை. உங்களுக்கு மட்டுமல்ல, அருள் பணியாளர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் பணியிட மாற்றம் வரும். நாங்களும் ஒரு பெரிய சமயத்தை போய், ஃபாதர் அந்த பங்கை வாங்கி கொடுங்க ஃபாதர், நல்லா சிறப்பாக பணி செய்வேன், பிஷப்ட்ட நீங்கள் கொஞ்சம் பேசுங்க ஃபாதர் என்று அனைத்து தளங்களிலும் இந்த ஒருவர் மற்றவருக்காக பரிந்துரைத்தல் என்பது இன்றைய காலகட்டத்திலே அவசியமாகிவிட்டதை நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் தான் மிக அழகாக இன்றைய சிறப்பு கருத்தானது நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாள் ஆகச்சிறந்த பரிந்துரையாளர். அனைத்து பரிந்துரையாளர்களையும் அல்லது அனைத்து பரிந்துரையாளர்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் என்று நமது தாயாம் திரு அவையும் அறிவித்திருக்கின்றது. ஆகச்சிறந்த புனிதர்களாக கருதப்படும் ஒரே நேரத்தில் 3 இடங்களில் இருக்கக்கூடிய புனிதர்களை காட்டிலும், அல்லது ஆகச்சிறந்த போதகர்களாக பல புனிதர்கள் இந்த உலகில் வலம் வந்தாலும், அல்லது இறந்தவர்களை உயிர் பெற்றெழ செய்யும் வனம் கொண்ட புனிதர்கள் இருந்தாலும், அவர்களை காட்டிலும் அன்னை மரியாள் ஒரு ஆகச்சிறந்த பரிந்துரையாளர். அன்னை மரியாள் ஏதேனும் அற்புதங்கள் செய்ததாக, புதுமைகள் செய்ததாக திருவவிலியத்தில் எங்கேனும் கண்டதுண்டா, கேட்டதுண்டா? யாருக்காவது தெரியுமா? முடக்குவாதமுற்றவரை அன்னை மரியாள் குணமாக்கினார் என்று திருவவிலியத்தில் இருக்கின்றதா? பார்வை தெரியாதவருக்கு பார்வை கொடுத்ததாக திருவவிலியத்தில் இருக்கின்றதா? உயிர் இல்லாதவருக்கு உயிர் கொடுத்ததாக திருவவிலியத்தில் இருக்கின்றதா? எதுவுமே அன்னை மரியாளை பற்றிய குறிப்புகள், புதுமைகள் எதுவுமே திருவவிலியத்தில் காண கிடைக்கவில்லை. ஆனால் அன்னை மரியாள் வரலாற்றில் இன்றளவும் தொடர்ந்து பல புதுமைகளை அவர் ஆற்றிக்கொண்டே இருப்பதை பார்க்கின்றோம். எப்படி ஆற்றுகின்றார்? கடவுளிடம் பரிந்துரைத்து அந்த புதுமைகளை ஆற்றுகின்றார். ஆகவே தான் வில்லியனூர் மாதா, கோணான்குப்பம் பெரிய நாயகி மாதா, அன்னை வேளாங்கண்ணி, லூர்து நகர், இன்று தென் மாவட்டங்களில் பல கோவில்களை எடுத்துக்கொண்டால் மணல் மாதா கோவில், செல்வ மாதா கோயில் அல்லது இறை இரக்கத்தின் தாய் என்று அடுக்கி கொண்டே செல்லலாம். கோடிக்கணக்கில் போட்டு பெரிய பெரிய ஆலயங்களை, பிரம்மாண்டத்தை அன்னை மரியாளுக்கு உருவாக்குவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாள் வரலாற்றில் அடித்தட்டு மக்களோடு மிக நெருக்கமாக அவர்களுக்கு தேவையானதை தனது சக்திமிக்க பரிந்துரையால் கடவுளிடமிருந்து அவர் கேட்டு பெற்று தருகின்றார்.
இது ஒரு புறம் இருக்கட்டும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் ஏன் இத்தனை புனிதர்களை காட்டிலும், ஏன் வானதூதர்களை காட்டிலும் கடவுளுக்கு அடுத்த நிலையில் அன்னை மரியாளை நமது தாயாம் திருவை வைத்திருக்கின்றது? மிக ஒரு அழகிய கோட்பாடை கொடுத்திருக்கின்றது. அன்னை மரியாள் ஒரு ரிடம்டரிக்ஸ் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அன்னை மரியாள் உடன் இரட்சகி என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. இரட்சகர் யார்? மீட்பர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரோடு உடன் இணைந்து நம்மை ரட்சிப்பவர் யார்? அன்னை மரியாள் உடன் இரட்சகி. உடன் இரட்சகி என்பதற்கு பலவிதமான கோட்பாடுகள், கொள்கை விளக்கங்கள் இருந்தாலும் மிக எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்க நாம் அனைவரும், என்னையும் முதற்கொண்டு, ஆயர் அல்லது திருத்தந்தை முதற்கொண்டு யாராக இருந்தாலும் சரி, இறந்து விண்ணகம் செல்ல வேண்டும் என்றால் அன்னை மரியாளின் பரிந்துரை நிச்சயமாக வேண்டும். அன்னை மரியாளின் பரிந்துரை இல்லை என்றால் எந்த ஒரு மானிடரும் விண்ணகத்திற்குள் செல்ல இயலாது, மோட்சத்திற்குள் செல்லவே இயலாது. நான் அந்தோணியார் பக்தர், சூசையப்பர் பக்தர், அல்லது எனக்கு ஃபாதர் பியோவை நிறைய பிடிக்கும், அவருக்காக நான் விரதம் இருக்கின்றேன், 1000 இருங்கள். ஆனால் திருச்சபையின் கோட்பாடு இதுதான், கடவுளின் கொள்கையும் இதுதான். அன்னை மரியாளை தவிர்த்து நீங்கள் ஏனைய புனிதர்களை நீங்கள் வணங்கினாலும், அன்னை மரியாளை நீங்கள் வணங்காவிட்டால், அன்னை மரியாளின் பரிந்துரையை நீங்கள் நாடாவிட்டால் உங்களுக்கு மோட்சம் கிடையாது. அதைத்தான் உடன் இரட்சகி, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து நம்மை ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்கக்கூடிய வல்லமை நிறைந்தவர் தான் அன்னை மரியாள் என்ற ஒரு கோட்பாடை நமது தாயாம் திரு அவை கொடுத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த உடன் இரட்சகி என்ற உடனேயே நம்ம நினைவுக்கு வருவது அடுத்த கேள்வி. இந்த கேள்விக்கு எத்தனை பேர் பதில் சொல்றீங்க? நானும் பார்த்துட்றேன். என்ன கேள்வினா, நாமெல்லாம் அல்லது ஒட்டுமொத்த மானிடமும் எப்பொழுது மீட்கப்பட்டது? இப்போ தான் ஈஸ்டர்லாம் கொண்டாடினோம். கடும் வெயிலில் 3 மணிக்கு, காலைல 8 மணிக்கு சிலோப்பு அதெல்லாம் செஞ்சோம். நாம் அனைவருமே எப்பொழுது மீட்கப்பட்டோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, அதற்கு பிறகுதான் நாம் மீட்கப்பட்டோம் அல்லவா? பிறகு எப்படி அன்னை மரியாள் ஜென்மப்பாவம் இல்லாமல் பிறந்து அவர் மீட்கப்பட்டார்? அப்பொழுது இயேசு அன்னை மரியாளுக்காக பாடுபடவில்லையா? நிறைய பேர் முதல் கேள்விக்கு பதில் சொன்னீங்க, இதுக்கு பதில் சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு இறந்த பிற்பாடுதான் ஒட்டுமொத்த மானுடமும் மீட்கப்பட்டது. ஆனால் அன்னை மரியாள் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஜென்மப்பாவம் இல்லாமல் பிறந்தார். அவர் ஏற்கனவே மீட்கப்பட்டு விட்டார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளுக்காக அவர் உயிர் விடவில்லையா? அல்லது அன்னை மரியாளை ஆண்டவர் இயேசு மீட்கவில்லையா? உங்களது சிந்தனையை தூண்டுவதற்காகத்தான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து அல்லது ஆண்டவர் இயேசுவின் அந்த கருத்தரித்தலை தனது உடலில் அவர் தாங்கிய காரணத்தால் கடவுளின் சிறப்பு சலுகையால், ஸ்பெஷல் கிரேஸ், சிறப்பு சலுகையால் அவர் முன்னதாகவே மீட்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் இயேசுவோடு இணைந்த நிலையில் மட்டுமே அவர் மீட்கப்பட்டார். ஆகவே ஆண்டவர் இயேசுவை தவிர்த்து மீட்பு எங்கும் யாருக்கும் கிடையாது, அன்னை மரியாள் உட்பட. ஆனால் அன்னை மரியாள் மீட்கப்பட்டது காரணம் யார்? ஆண்டவர் இயேசு அன்னை மரியாளின் அந்த உதிரத்திலே அவர் இருந்த காரணத்தினால் அவர் மீட்கப்பட்டார். ஆகவே தான் அவரை அனைத்து புனிதர்களிலும் அனைத்து வானதூதர்களிலும் அதிகாரம் கொண்டவர்கள், சேராபீன்கள் அனைவருக்கும் மேலாக அன்னை மரியாள் ஆகச்சிறந்த பரிந்துரையாளராக அவர் ஆக்கப்பட்டார். எவ்வளவு பெருமைகளை சுமக்க முடியாத தனது தோள்களில் தாங்குகின்ற அன்னை மரியாளுக்கு ஏன் உங்களை போன்று ஒரு சாதாரண பெண்மணி, ஒரு யூத பெண்மணி, மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பெண்மணி, அவர் இறைவன் அல்ல, கடவுள் அல்ல, அவருக்கென்று இந்த மண்ணகத்தில் வாழ்கின்ற பொழுது ஒரு சிறப்பான புதுமைகள் செய்யக்கூடிய பலவிதமான அருள் வளங்களால் நிறைய பெற்றவர் அல்ல. உங்களை போன்று சமையல் செய்து கொண்டு, கடைக்கு சென்று கொண்டு, நண்பர்களோடு இணைந்து விளையாடி கொண்டு இருந்த ஒரு சிறிய பெண்மணி, ஒரு சாதாரண பெண்மணி தான். எதற்கு கடவுள் அவரை இவ்வளவு உயரமாக உயர்த்தி வைத்தார்? என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம்தான். அவர் துன்பங்கள் 1000 வரினும் நான் இறை திருவுளத்தை மட்டுமே நிறைவேற்றுவேன் என்ற அந்த ஒற்றை புள்ளியில் அன்னை மரியாளின் ஒட்டுமொத்த வாழ்வு அடங்கியிருந்தது.
அதைத்தான் அன்னை மரியாளின் 7 துயரங்கள், அன்னை மரியாளின் அந்த பரிந்துரைகள், காணா ஒரு திருமணத்தில் அந்த திருமண வீட்டாருக்காக பரிந்துரைத்து பேசுவது, இயேசு போதித்து கொண்டிருக்கின்ற பொழுது வெளியிலே நின்று கொண்டு தனது மகன் எவ்வாறு போதித்து கொண்டிருக்கின்றார் என்று பார்த்தது, இது சிலுவை பாதையிலே அந்த 4ஆம் ஸ்தலத்திலே தனது அன்பு மகனை அவர் அந்த வேதனைகளோடு பார்த்தது. அரை நிர்வாணமாக, ஏறக்குறைய முழுவதும் நிர்வாணமாக, சதைகள் பிக்கப்பட்டு ரத்தம் பீறிட்டு அவர் அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அதையும் அந்த கடின உள்ளத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு அடியில் நின்றது என அனைத்து துன்பங்கள் மத்தியிலும் அன்னை மரியாள் இறை திருவுளத்தை மட்டுமே என்றுவே நாடினார். அதுக்கு ஆகவே தான் கடவுளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு சாதாரண பெண்மணி, இவர் பல துன்பங்களை அனுபவித்தாலும் இறுதி வரை எனது திருவுளத்தை நிறைவேற்றுவதில் இவ்வளவு பாக்கியவதியாக இருக்கின்றாரே, ஆகவே அனைத்து உலகிற்கும் அரசியாக நான் அவரை வைப்பேன் என கூறி விண்ணக மன்னக அரசியாக அவர் முடிசூட்டப்பட்டார். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாளை நாம் பின்பற்ற வேண்டுமென்றால், அன்னை மரியாளுக்கு நவநாள் எடுத்து கொண்டாட வேண்டுமென்றால், பல வேளைகளிலே எனது பங்கில் இருக்கக்கூடிய மக்கள், ஃபாதர் நான் இத்தனை வருஷமாக வில்லியனூருக்கு போயிட்டுருக்கிறேன், இத்தனை வருஷமாக வேளாங்கண்ணிக்கு நடக்கிறேன், கடைசியில் இறை திருவுளத்தை நிறைவேற்றணும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. எத்தனை வருஷம் நடந்தா என்ன? அன்னை மரியாள் எனக்காக வேளாங்கண்ணிக்கு மாலை போட்டு எத்தனை ஆண்டுகள் நடந்தாய்? வில்லியனூரில் நீ என்ன காணிக்கை கொடுத்தாய்? வில்லியனூரில் நீ இதை செய்தாயா என்று எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்பட மாட்டாது. அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள், இறை திருவுளத்தை உனது வாழ்விலே நீ கண்டுபிடித்தாயா, கண்டுபிடித்த உடனேயே அதை உணர்ந்து கொண்டு நிறைவேற்றினாயா என்ற ஒரு கேள்வி மட்டுமே நாம் இந்த மன்னக வாழ்வை விட்டு பிரிகின்ற பொழுது கடவுள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி அது ஒன்று மட்டும்தான். அன்புக்குரியவர்களே, இந்த திருவொழியத்தின் அடிப்படையிலும் சரி, மிக சுருக்கமாக முடித்து விடுகின்றேன், திருவொழியத்தின் அடிப்படையிலும் ஆகச்சிறந்த பரிந்துரையாளராக இருவர்கள் கருதப்பட்டார்கள். ஒருவர் நம்பிக்கையின் தந்தை. யார்? நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். இரண்டாவதாக ஆகச்சிறந்த போர் வீரராக கருதப்பட்டவர், இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்தவர் மோயிசன். இந்த இரு நபர்கள் தான் யூத நம்பிக்கையின் அஸ்திவாரம் என கூறலாம். அந்த நம்பிக்கையின் தந்தையே 2 முறை தனது வாழ்விலே சறுக்கி விழுவதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையின் தந்தை என்று இன்றளவும் யூதர்களாலும் கிறிஸ்தவர்களாலும் போற்றப்படக்கூடியவர். ஆனால் அந்த நம்பிக்கையின் தந்தையே ஒரு சில சமயங்களில் தனது வாழ்விலே இறை திருவுளத்தை நிறைவேற்ற அவர் மறந்து போகின்றதை பார்க்கின்றோம். எப்பொழுது? இந்த சோதம் குமோரா நிகழ்வு தொடக்க நூல் அதிகாரம் 18 நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். சோதம் குமோராவை கடவுள் அழிக்கப் போவதற்கு முன்பாக தன் ஊழியனாகிய ஆபிரகாமிடம் அதை பற்றிய ஒரு கேள்வி கணைகளை தொடுக்கின்றார். நான் அழிக்கலாம் நினைக்கின்றேன், நீ என்ன நினைக்கின்றாய் என்று கேட்கின்றார். அதற்கு அவர் என்ன சொல்லுவார்? ஆபிரகாம, ஆண்டவரே 50 பேர் இருந்தால், நல்லவங்க இருந்தால் அழிப்பீங்களா? 50 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். 50 பேரில் 5 பேர் குறைவாக இருந்து 45 பேர் இருந்தால் அதை அழிப்பீர்களா? 45 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, தூசியாக இருக்கக்கூடிய நான் உம்மிடம் பேசுவதற்கு தகுதியற்றவன், ஒரே ஒரு முறை நான் பேசிக்கொள்கின்றேன் என்று மீண்டுமாக அவரிடம் கெஞ்சி கேட்டு, இதான் பரிந்துரைப்பது, கெஞ்சி கேட்டு 30 பேர் இருந்தால் அந்த நகரத்தை அழிக்காமல் விட்டுருவீங்களா ஆண்டவரே? 30 பேர் இருந்தாலும் நான் அழிக்க மாட்டேன் ஆண்டவரே, இன்னும் ஒரே ஒரு முறை என கெஞ்சுகின்றார். அந்த 18 அதிகாரத்தை சென்று வாசித்து பாருங்கள். இறைவசனம் 18 - 26 முடிய மிக ஒரு அழகிய கவிதை நடையிலே இறைவனோடு நாம் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஆபிரகாம் அழகாக கற்றுக் கொடுக்கின்றார். ஆண்டவரே, இன்னும் ஒரே முறை 25 பேர் இருந்தால் மன்னிச்சுருவீங்களா? அழிக்காமல் இருப்பீங்களா? கண்டிப்பாப்பா, 25 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன், நல்லவங்க இருந்தா. கடைசியாக ஒரே ஒரு முறை ஆண்டவரே, 10 பேர் இருந்தால், 10 பேர் இருந்தால் நான் அழிக்கவே மாட்டேன்ப்பா அப்படின்னாரு. கடைசியில் அந்த 10 பேரும் அங்கே இல்லை, கடவுள் அந்த நகரத்தை அழிச்சிட்டார். அது இறை திருவுளம், வேறு வழி கிடையாது. இருந்தாலும் ஆபிரகாம் கடவுளோடு பரிந்துரைத்து பேசுகின்றார். பாவம் செய்த அந்த மக்களுக்காக தொடர்ந்து பரிந்துரைத்து பேசுகின்றார். ஊழியனாகிய ஆபிரகாமிடம் கடவுள்
ஒரு ஆலோசனையை கேட்கின்றார். அழிக்கலாமா வேண்டாமா? அந்த அளவிற்கு கடவுளின் பார்வையில் ஆபிரகாம் ஆகச் சிறந்தவராக கருதப்பட்டார். ஆனால் ஒரு இடத்தில் அவர் வழிக்கு விழுந்து விட்டார். அந்த தொடக்க நூலிலே அதிகாரம் 18ற்கு பிற்பாடு நீங்கள் படித்தீர்கள் என்றால் தெரியும். இந்த ஊருக்கு செல், அந்த ஊருக்கு செல், இதை செய், இதை செய்யாதே, உனது ஒரே மகனான ஈசாக்கை பலியிடு, திடீரென்று பலியிடாதே என்று பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்த கடவுள் ஒரே ஒரு முறை கடவுளுக்கே தெரியாமல் ஆபிரகாமும் சாராவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கடவுள்கிட்ட கேட்கவே இல்லை. என்ன முடிவு, என்ன நிகழ்வு? அவர்கள் தங்கி கொண்டிருந்த இடத்திலே திடீரென்று பஞ்சம் வருகின்றது. என்ன செய்வதென்று அவர்களுக்கு தெரியவில்லை. கடவுளிடமிருந்து எந்த குரலும் தென்படுவதாக தெரியவில்லை. ஆகவே கணவனும் மனைவியும் இணைந்து ஒரு முடிவை எடுக்கின்றார்கள். வாருங்கள் நாம் எகிப்திற்கு போவோம் என ஒரு முடிவை எடுத்து கணவனும் மனைவியும் எகிப்திற்கு செல்லுகின்றார்கள். செல்லுகின்ற பொழுது ஆபிரகாம் தனது மனைவி சாராவை அழைத்து பின்வருமாறு கூறுகின்றார். நீ எனது மனைவி என்று சொல்லிவிடாதே. எகிப்து அரசன் நிச்சயமாக உன்னை கேட்பான். நீ என்னுடைய மனைவி என்று சொல்லிவிடாதே. ஏனென்றால் நீ பார்ப்பதற்கு மிக அழகாய் இருக்கின்றாய். உடனடியாக அரசன் உன்னை கவர்ந்து விடக்கூடும். உன்னை கவர்ந்து விடுவதற்காக எனது உயிரை பலியிடக்கூடும். ஆகவே கணவரை கொன்றுவிட்டு அந்த மனைவியை என்னுடன் சேர்த்து வை என்று சொல்லலாம். ஆகவே எனது சகோதரி என்று நீ சொல் என பொய் சொல்லி ஆபிரகாம் தனது மனைவி சாராவை எகிப்து அரசனிடம் விட்டு செல்கின்றார். எகிப்து அரசர் அங்கு இருக்கின்றார். ஆபிரகாம் நினைத்தபடியே பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கின்றாள் சாரா. இன்று இரவே எனது படுக்கை அறைக்கு வர சொல்லுங்கள் என ஆணையிடுகின்றார். ஆணையிட்டு அவர் படுக்கை அறைக்கு சென்று சற்று நேரம் உறங்குகின்றார். கடவுள் கனவில் வருகின்றார். என் ஊழியன் மீது கையை வைக்காதே, பெரும் துன்பங்களை நீ அனுபவிப்பாய் என கடவுள் அவரை கனவில் எச்சரிக்கின்றார். விழித்தெழுகின்ற எகிப்து அரசன் உடனடியாக சென்று ஆபிரகாம் இவள் யார் என கேட்கின்றார். எனது சகோதரி என கூறுகின்றார். பொய் கூறாதே, இவர் உனது மனைவி, எனக்கு தெரியும். தயவு செய்து இந்த இடத்த விட்டு முதல்ல காலி பண்ணுங்க, தயவு செய்து இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த எகிப்து நாட்டை விட்டு அவங்க வெளியே வராங்க. ஏன் ஆபிரகாம் ஆகச்சிறந்த பரிந்துரையாளராக பரிந்துரைக்கப்படவில்லை என்றால், நம்பிக்கையின் தந்தையாக இருக்கக்கூடிய அவரே தனது வாழ்வில் ஒரே ஒரு முறை கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக தனது திருவுளத்தை நிறைவேற்ற அவர் எகிப்து நாட்டிற்கு சென்று பட்ட துன்பங்களை திருவிவிலியம் படம் பிடித்து காட்டுகின்றது. மோயிசன் 1 2 40 ஆண்டுகள் அந்த எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுவித்து 40 ஆண்டுகள், 40 நாட்கள் கூட கிடையாது, 40 ஆண்டுகள் அந்த பாலைவனத்திலே அவ்வளவு எரிச்சல்களையும் அவ்வளவு துன்பங்களையும் அவ்வளவு இடர்பாடுகளையும் கடந்து அவர் அந்த மக்களை கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லவிருக்கின்றார். அந்த மக்களுக்கு இருந்த ஆர்வத்தை விட பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசம் என கடவுள் மீண்டும் மீண்டுமாக கூறிக்கொண்டே இருக்கின்றார். மோயிசனுக்கு அதிக ஆர்வம். பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த நாடா, வாக்களிக்கப்பட்ட நாடா, மிக அழகாக இருக்குமே. இறுதியில் அவர் கதை என்னவாயிற்று? வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்குள் மோயிசன் சென்றாரா? செல்லவில்லை. ஏன்? கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக ஒரே ஒரு சிறிய குற்றத்தை மட்டும் அவர் செய்தார். எப்பொழுது செய்தார்? இஸ்ரேல் மக்கள் தண்ணீர் வேண்டும் என கேட்ட பொழுது உடனடியாக மோயிசன் கடவுளிடம் சென்று, மக்கள் தண்ணீர் கேட்கின்றார்கள், என்னை கொன்று விடுவார்கள் போல, உடனடியாக தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யுங்கள் ஆண்டவரே என்று கேட்ட உடனேயே, உனது கையில் இருக்கக்கூடிய கோல், அதை வைத்து அங்கு இருக்கக்கூடிய பாறையை ஒரு முறை அடி என கூறினார். மோயிசன் வந்தார். இஸ்ரேல் மக்கள் மிக அழகாக நின்று கொண்டிருக்கின்றார்கள், ஏதோ அற்புதம் நிகழப்போகின்றது என்று ஒரே ஒரு முறை அடிக்கின்றார். தண்ணீர் வரவில்லை. கோபத்தோடு 2ஆம் முறை ஓங்கி அடிக்கின்றார். தண்ணீர் பீச்சிட்டு அடிக்கின்றது. அவர்கள் அனைவரும் அறிந்து விட்டார்கள். தனியாக மோயிசன் அழைத்து கடவுள் மாபெரும் தண்டனையை தருகின்றார். நீ எனது வாக்குறுதிக்கு எதிராக, எனது திருவுளத்திற்கு எதிராக, நான் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பளிக்காமல் மக்கள் முன்னிலையில் என்னை நீ மறுதளித்து விட்டாய். ஒரு முறை நான் உன்னை அடிக்க சொன்னேன், அவநம்பிக்கையால் நீ 2 முறை அடித்து விட்டாய். ஆகவே நீ கானான் தேசத்திற்குள் செல்ல இயலாது. தூரத்திலிருந்தே பார்த்தவாறே நீ மடிவாய், செத்து போவாய் என கூறினார். அப்படியே மோயிசன் செத்து போனார்.
ஆகச்சிறந்த வீரர், 40 ஆண்டுகள் அந்த மக்களை வழிநடத்தியவர். இதோ கண்ணுக்கு முன்பாக அந்த பாலும் தேனும் வழியக்கூடிய கானான் தேசம், உள்ளே செல்ல முடியவில்லையே. அன்புக்குரியவர்களே, இதன் பின்புலத்தில், இதன் அடிப்படையில் திருவிவிலியத்தில் இறுதி வரை பிசங்காமல் துன்பங்கள் 1000 வரினும் ஒருபொழுதும் அந்த கடவுளின் திருவுளத்திற்கு எதிராக செல்லாமல், நான் அழிந்தாலும் அழிவேனே ஒழிய கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றாமல் நான் சாக மாட்டேன் என்று கூறி ஒரு சாதாரண மனிதரை, உங்களை போன்று என்னை போன்று மனிதராக அந்த கடவுளின் திருவுளத்தை முழுமையாக ஏற்று வாழ்ந்தவர் தான் அன்னை மரியாள். ஆகவே தான் அவர் எது கேட்டாலும் உடனடியாக கடவுள் கிராண்டட். இதோ எனது மகளுக்கு திருமணமாகவில்லை, இதோ உன்னிடம் கேட்கின்றேன், உடனடியாக சரி. இதோ உடல்நிலை சரியில்லை, சரி. இதோ எனது குடும்பத்தில் பொருளாதார சீர்கேடு, சரி. எது கேட்டாலும் அன்னை மரியாள் செய்து கொண்டே இருக்கின்றார். காரணம், நம் மீது கொண்ட அலாதி பிரியம். என்னை போன்று நீங்களும் கடவுளின் திருவுளத்தை ஏற்று நடந்தீர்கள் என்றால் என்னளவிற்கு நீங்களும் உயர்த்தப்படுவீர்கள். புனித வேளன் என்று நெல்லித்தோப்பு கோயிலில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எல்லாருக்கும் நன்மை கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் சடங்கெல்லாம் நடக்கும்ல, அதனால் ஒரு சின்ன பிள்ளைய அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க. நன்மை கொடுத்துட்டே இருக்கும் பொழுது அவங்க கையை நீட்டி நன்மை வாங்கினாங்க. உடனே அந்த குழந்தை பக்கத்தில் கையில் தூக்கி வச்சுட்டு இருந்த குழந்தை அப்படின்னு கை நீட்டுருந்துச்சு. நான் கையை தட்டி விட்டு சிலுவை போட்டேன் அப்படின்னுச்சு. என்ன காரணம்? எனது அம்மா எதையோ சாமியத்திலேருந்து வாங்கினாங்க. அப்போ அவங்களோட புள்ள நான், அப்போ நானும் ஏதாவது வாங்கணும். யாரிடமிருந்து அந்த குழந்தை கற்றுக்கொண்டது? தனது அம்மாவிடமிருந்து அந்த குழந்தை கற்றுக்கொண்டது. புனித வெள்ளி அன்னைக்கு, இது நான் முகையூரில் இருக்கும்போது நடந்தது. புனித வெள்ளி அன்னைக்கு அந்த காணிக்கை தருகின்ற நேரத்தில் அந்த சிலுவையை முத்தமிட்டு என்னிடம் வந்து காணிக்கை தந்து விட்டு செல்வார்கள். அந்த மாதிரி செல்லும் பொழுது ரொம்ப நேரம் சடங்கு, உங்களுக்கு தெரியும், சிலுவை பாதையோடு இணைத்து அந்த புனித வெள்ளி சடங்குகளும் நடந்து கொண்டு இருந்தன. ஆகவே எல்லோரும் வத்தியை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அப்பயும் ஒரு குழந்தையை தூக்கிட்டு ஒரு அம்மா வந்தாங்க. கையில் பாதி பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டே அந்த பையன் வந்துட்டு இருந்தான். அவங்க அம்மா நெத்தியில் சிலுவை போட்டு அந்த வத்தியை வாங்கினான். உடனடியாக அந்த புள்ள பாதி கடித்த பிஸ்கெட்டை தூக்கி எனக்கு கொடுத்தான். ஏன் கொடுத்தான்? எனது அம்மா ஏதோ தந்தாங்க, அப்போ நானும் ஏதோ தரணும். தாயிடமிருந்து பிள்ளை கற்றுக்கொள்ளுதல். இன்றைய நாளில் நாம் அதற்காகத்தான் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளிடமிருந்து இறை திருவுளத்தை எவ்வாறு நிறைவேற்றுவது என நாம் கற்றுக்கொண்டோமே என்றால் அதுவே ஒரு ஆகச்சிறந்த வாழ்க்கையாக மாறும், கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையாக மாறும். ஆமென்.